अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பகவானுடைய எல்லா நிலைகளையும் மிக அற்புதமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றார். எம்பெருமான் 5 நிலைகளிலே எழுந்தருளியிருக்கிறான் என்பதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். பரமபதத்திலே எழுந்தருளியுள்ள நிலை அது பரத்வம் என்றும், திருப்பார்க்கடலிலே எழுந்தருளியுள்ள நிலை அது வியூகம் என்றும், எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் எழுந்தருளியிருக்கின்ற நிலை, எல்லா பொருள்களுக்குள்ளேயும் மறைந்து உரைகின்ற நிலை அது அந்தர்யாமித்துவம் என்றும், ராமனாய் கண்ணனாய் வந்து அவதரித்த நிலைகள் அவை விபவம் என்றும், அதற்கு மேலே சந்நிதிகளிலே, கோயில்களிலே, வீடுகளிலே மற்றும் மடங்களிலே, திருமாளிகைகளிலே எழுந்தருளியிருக்கிற நிலை அது அர்ச்சை என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி 5 நிலைகளிலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்றால், கீழே 47 பாசுரங்களிலே திருமழிசைப்பிரான் எம்பெருமானுடைய பரத்வம், எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவம், வியூகம், விபவம் என்று எல்லாவற்றையும் வரிசையாக அனுபவித்து விட்டார் பல பல பாசுரங்களிலே. அதற்கு பிறகு 49வது பாசுரம் தொடங்கி அந்த எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்திலே சிலவற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக முதலிலே அர்ச்சாவதாரத்திலே தலைசிறந்த திவ்ய தேசமான, முதல் திவ்ய தேசமான திருவரங்கம் பெரிய கோயில், அந்த கோயிலை அவர் அனுபவிக்க தொடங்குகின்றார். அப்படி தொடங்கின அந்த அனுபவம் முதலிலே ராமனாய் அவதரித்தவன் தான் இங்கே நம்பெருமாளாய் எழுந்தருளியிருக்கிறான், திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அவனை அனுபவித்தவர். அடுத்தபடியாக அந்த 50வது பாசுரம், அதிலேயும் அந்த எம்பெருமான் ராமபிரானாக அவதரித்த எம்பெருமான் அவனையும் திருவரங்கனையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். கருங்கடல் சிவந்து வேவ முன்னொரு நாள் திண்டிரல் சிலை கைவாளி விட்ட வீர சேருமோர் எண்டிதை கணங்களும் இறங்கியாடு தீர்த்தனே பண்டிரைத்த தோலவேலி மண்ணு சீர் அரங்கமே. ராமபிரானாய் அவதரித்த காலத்திலே அவன் செய்த ஒரு உயர்ந்த செயல் அது. அது எப்பேற்பட்ட செயல் என்னால், இந்த சமுத்திரத்தை தாண்ட வேண்டும் என்பதற்காக என்ன வழி என்று தெரியாமல் திகைத்தானவன். அப்படி திகைத்த பொழுது சமுத்திரத்தை தாண்டுவதற்கு என்ன வழி என்று விபீஷணனையே போய்க்கள் என்று சுக்ரீவனிடத்தில் சொல்லி அனுப்பினான் ராமபிரான். ஏனென்றால் விபீஷணன் சமுத்திரத்தை தாண்டித்தானே ராமபிரானிடத்திலே வந்து சரணாகதி செய்தான். அதனால சமுத்திரத்தை தாண்டுகின்ற வழி அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே, அவனை போய்க்கள் என்று சொன்னானாம். உடனே விபீஷணன் என்ன சொன்னான்? சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி என்று சக்கரவர்த்தி திருமகன் சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதி செய்யட்டும், அவனை வேண்டி கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டான். ராமபிரான் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்னை யார் என்று நினைத்தாய்? நானாவது அந்த சமுத்திரராஜனிடத்தில் போய் சரணாகதி செய்வதாவது? சற்று முன்னர் விபீஷணன் சரணாகதி செய்த பொழுது சர்வலோக சரண்யாய ராகவாய நிவா மகாத்மனே என்று இவன்தான் உலகுக்கெல்லாம் சரண்யன், அதாவது உலகெல்லாம் சரணமடையத்தக்கவன் இவன் ஒருவனே என்று தெரிவித்தவன். இப்பொழுது அவனை போய் சரணாகதி செய்ய சொல்லுகிறானே. ஆனால் ராமபிரான் அதையெல்லாம் யோசித்து பார்க்கவில்லை. அடியவன் ஒன்று சொன்னால் அதை அப்படியே செய்ய வேண்டும். உடனே ராமபிரான் என்ன செய்தான்? அங்கேயே படுத்துக் கொண்டு விட்டான். அதாவது தர்ப சயனத்திலே சயனித்துக் கொண்டிருந்து உபவாசம் இருந்து 3 நாள் அப்படி அவன் சயனித்துக் கொண்டு கிடந்தானாம், சரணாகதி செய்யும் முகமாக என்று இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சமுத்திரராஜன் வரவில்லை. உடனே ராமபிரானுக்கு கோபம் ஏற்பட்டது. உடனே அழைத்தான் தன்னுடைய தம்பியை, லக்ஷ்மணா இங்கே வா, வில்லை எடுத்துக்கொண்டு வா, அம்பை எடுத்துக்கொண்டு வா, இந்த கடலை வற்ற அடித்து விடுகிறேன். என்னை யார் என்று தெரியாமல் இவன் என்னை இப்படி அவமதிக்கிறானா? நான் சரணாகதி செய்த பொழுதும் அவன் வரவில்லையே என்று ராமபிரான் அப்படி கோபித்துக் கொண்டானா. அதான் சரங்களை துறந்து வெண்டிரை கருங்கடல் சிவந்து வேவ முன்னோர் நாள்
திண்டிரல் சிலைக்க வாழி விட்ட வீரர் சேருமூர். அது 2 பாசுரத்திலேயும் அதுதான் தெரிவிக்கப்படுகிறது. வெண்டிரை கருங்கடல் சிவந்து வேவா முன்னோர் நாள் என்று இந்த வெண்திரை கருங்கடலானது, அதாவது கடல் இயற்கையான நிறம் கருமைதான், ஆனால் அது அலையன் நுரையுமாக வருகிற பொழுது வெள்ளை வெளையர் என்று இருக்கிறதாம். அப்படிப்பட்ட வெண்டிரை கருங்கடலானது சிவந்து வேகும்படியாக முன்னொரு நாள் திண்டிரல் சிலைக்கை வாழி விட்டவர், தன்னுடைய திண்ணிய சிலை அந்த கோதண்டம் என்கிற வில்லிலிருந்து வாளி அம்புகளை விட்ட வீரர், அம்புகளை எரிந்தாரே அந்த சமுத்திரராஜன் மீது, அப்படிப்பட்ட வீரர் சேருமூர். அது எது என்னால் அதுதான் திருவரங்கம் பெரிய கோயில் என்கிறார். அதாவது சமுத்திரராஜன் மீது அம்புகளை எரிந்து அவனை பயமுறுத்தின ராமபிரான் என்றோ இன்றைக்கு திருவரங்கம் பெரிய கோவிலிலே நமக்கு பெரிய பெருமாளாக எழுந்தருளியிருக்கிறார் என்று அந்த ராமபிரானையும் இந்த திருவரங்கநாதனையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். ஏறக்குறைய 2ம் ஒரே மாதிரி இருக்கின்றது அல்லவா? அங்கே ராமபிரான் சமுத்திரராஜனை நோக்கி அங்கே சயனித்துக் கொண்டிருந்த திருக்கோலம் அது. இங்கேயோ காவிரி ஆற்றின் நடுவிலே இங்கேயும் சயனித்துக் கொண்டிருக்கிற திருக்கோலம் திருவரங்கநாதனுக்கு. இவனை பார்த்தால் கடலை நோக்கி சயனித்துக் கொண்டிருந்த ராமபிரானுடைய ஞாபகம் வருகிறது திருமழிசை ஆழ்வாருக்கு. ஆயினாலே அவன் வேறல்லன் இவன் வேறல்லன், அவனேதான் இவன் என்பதைத்தான் வெண்டிரை கருங்கடல் சிவந்து வேகும்படியாக முன்னோர் நாள் தின் திரள் சிலைக்கை வாழி விட்ட ஊரர் சேருமூர் என்ன அவர் சேரக்கூடிய ஊர் அது எது என்றால் அதுதான் திருவரங்கம். அந்த திருவரங்கத்திற்கு என்ன பெருமை என்றால் எண்டிசை கணங்களும் இறைஞ்சியாடும் தீர்த்தம் என்று 8 திக்குகளிலேயும் இருக்கக்கூடிய எல்லாரும் கூட, அதாவது கூட்டம் கூட்டமாக கணங்கணமாக வந்து இந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே, அதாவது அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே திருக்காவேரியிலே நீராடுகிறார்களாம். 8 திக்கு என்னால் பூமியிலே மட்டுமல்லவே, ஆகாசம் பூமி இதெல்லாம் சேர்ந்துத்தானே 8 திக்கு. எல்லா திக்குகளிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன, தேவர்கள் என்ன, இன்னும் கிண்ணறர் கிம்புருஷர் எல்லாரும் வந்து அந்த தீர்த்தத்திலே நீராடுகிறார்களாம். அப்படி எண்டிசை கணங்களும் இறஞ்சி ஆடும்படியான தீர்த்தத்தை உடையது திருவரங்கம். அதிலே வண்டிரைத்த சோலை என்று வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செய்யப்பெற்ற சோலை வேலி, அது சோலைகளை தனக்கு வேலியாக உடைய மன்னிசீர் அரங்கம்தான் அந்த எம்பெருமான் சேருமூர் என்று இந்த பாசுரத்திலே அருளி செய்தவர். அடுத்தபடியாக 51வது பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அதே போல கீழ்ப்பாசுரத்திலே சொன்ன அதே விருத்தாந்தத்தை மறுபடியும் சற்று விரித்து சொல்லுக. அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி என்ன? சமுத்திரராஜன் அப்படி அவனிடத்திலே அம்பை எறிந்தான். அதற்கு பிறகு அதே அம்பை கொண்டு ராவணனுடைய தலையையே அறுத்து விட்டான் அல்லவா? பின்னாலே ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தின் பொழுது ராவண வதம் நடந்தது. அதையும் சேர்த்து சொல்லுகிறார் 51வது பாசுரத்திலே. சிரங்களை துறந்து வில்வளை திலங்கை மன்னவன் சிரங்கள் 10 துதிர்த்த செல்வர் மண்ணு பொன்னிடம் பரந்து பொன்னிறந்தொணுந்து வந்தலைக்கும் வார்புணல் அரங்கமென்பர் நான் முகத்து அயன் பணிந்த கோயிலே. ராமபிரான் என்ன செய்தான்? சரங்களை துறந்து வில் வளைத்து, ராமபிரான் தன்னுடைய வில்லை வளைத்தான், அந்த சரங்களை துறந்து இலங்கை மன்னவன் சிரங்கள் 10 அறுத்து உதிர்த்தான் என்று அந்த ராவணனுடைய தலைகள் 10ம் அப்படியே பனங்கனிகள் உதிர்வது போல அப்படியே கீழே விழுந்து விட்டனவாம். அப்படி சிரங்கள் 10ம் அறுத்து உதிர்த்த அந்த செல்வன் என்னால், அந்த செல்வம் என்னால் அந்த வீர செல்வம் வீரஸ்ரீயோட அவன் எழுந்தருளி இருந்த நிலை, அதை சொல்லுகிறார். அந்த சமயத்திலே அவன் எப்படி இருந்தான் என்னால் அந்த ராவணனை அழித்த வீரமாகிற செல்வத்தோடு அப்படி தன்னுடைய மேன்மை எல்லாம் தோற்றும்படியாக, தன்னுடைய பராக்கிரமம் எல்லாம் தோற்றும்படியாக அப்படி எழுந்தருளி இருந்தானே, அவன்தான் இங்கே திருவரங்கத்திலே இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறான். அந்த செல்வரானவர் மன்னுகின்ற பொன்னிடம், மிகவும் உயர்ந்த இடம், அதுதான் திருவரங்கம் என்றார். அந்த திருவரங்கத்திற்கு என்ன சிறப்பு என்றால், பரந்து பொன் இறந்து நுந்தி வந்தலைக்கம் வார்புணல், அதாவது பொன்னி என்கிற ஆறு அது என்ன செய்கிறது என்னால் காவேரி ஆறு அப்படி வெள்ளத்தில் மலைகளிலிருந்தெல்லாம் வருகின்ற பொழுது அங்கே எல்லாம் பொன் துகளை எல்லாம் அப்படியே வாரிக்கொண்டு வருகின்றதாம். வந்து இப்படி இந்த திருவரங்கத்திலே அப்படி
புனல் அலைகளோடு அலைக்கின்றதாம். அப்படிப்பட்ட திருவரங்கம் பறந்து பொன் இறந்து நுந்தி வந்து அலைக்கும் வார்புனல். நுந்தி வந்து என்னால் தள்ளிக்கொண்டு வந்து இந்த பொன் முதலான வஸ்துக்களை எல்லாம் அந்த காவிரி ஆறு கொண்டு வந்து திருவரங்கத்திலே சேர்க்கிறதாம். அப்படிப்பட்ட புனலாலே சூழப்பட்டது அரங்கம் என்பர். இந்த ஊருக்கு என்ன பேர் என்னால் அரங்கம். அரங்கம் என்னாலே ஒரு அரங்கம், அதாவது பெரியவர்கள் வீற்றிருக்கிற இடத்திற்கு அரங்கம் என்று பேர் அல்லவா. அதுபோல இங்கே பெரிய பெருமாள் வீற்றிருக்கிற இடம் அல்லவா சயனித்திருக்கிற இடம். ஆகினால் அரங்கம் என்பர். இது எப்படிப்பட்ட இடம்? நான்முகத்து அயன் பணிந்த கோயில். பிரம்மா இருக்கிற தேவர்களுக்குள்ளே மிக உயர்ந்த தேவன் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாவே வந்து அடிபணிந்த இடம் என்ன அந்த திருவரங்கத்திற்கு பெருமை. அங்கேயும் கூட ராம ராவண யுத்தம் அது நடந்து முடிந்தவுடனே பிரம்மா முதலான தேவர்கள் தான் அங்கே வந்தார்கள். அந்த பகவானை பார்த்து, ராமபிரானை பார்த்து, பவான் நாராயணோ தேவஹா சீதா லட்சுமிஹி என்று அந்த நான்முகன் வந்து அந்த ராமபிரானை தோத்திரம் செய்தானாம். அந்த ராமபிரான் எழுந்தருளி இருக்கிற இடம் திருவரங்கம். இங்கேயும் பிரம்மா வந்து அந்த எம்பெருமானை தோத்திரம் செய்கிறான் அல்லவா. ஆக இது இரண்டையும் இணைத்து நினைத்து பார்த்தார் திருமழிசை ஆழ்வார். ஆஹா, பிரம்மாவாலே துதிக்கப்படுகின்ற அந்த எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் இது திருவரங்கம் அல்லவா என்று இந்த பாசுரத்திலேயும் திருவரங்கநாதனுடைய அனுபவத்தை செய்கிறார். இதே போன்ற திருவரங்க அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.